அம்மா கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றான். இந்த பொண்ண தான் வந்துட்டு தம்பிக்காரன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்ப இவ வந்து தலையில அடிபட்டு மனநல சரியில்லாம இருக்கா. ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னா, அவ பிரெக்னன்ட்டா இருக்கா. நம்ம தம்பியோட வாரிசு அவளோட வயித்துல வளருது. அவளையும் அவ குழந்தையும் நம்ம காப்பாத்தணும் அப்படின்னும்போது, அவங்க அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. என் புள்ள தான் இல்ல, என் புள்ளையோட ரத்தமாவது இருக்கு. அதுவரைக்கும் எனக்கு சந்தோஷம். உடனே இவங்க 2 பேரையும் இங்க கூட்டிட்டு வா. என்ன ஆனாலும் சரி, அவங்க 2 பேரையும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் என்னோட லைஃப்ல நீ திரும்பவும் உள்ள வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். ஆல்ரெடி ஹீரோக்கு நல்லாவே தெரியும் போல. இப்பதான் ஹீரோயின காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு மென்டலி எஃபெக்ட் ஆயிடுறா. கண் எதிர்க்க புருஷன்காரன் சேர்த்துட்டான். இவளுக்கு தலையிலயும் அடிபட்டுருச்சு இல்லையா? இவ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5, 6 வயசு குழந்தை மாதிரி ஆயிடுறா. இவ வயித்துல குழந்தை வளர்றதுன்றது கூட அவளுக்கு புரியல. இங்க வந்துட்டு இவளுக்கு அம்மா, அண்ணா, அப்பா 3 பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் உண்மையான அப்பா, அம்மாவா இருப்பாங்கன்னு எனக்கு தோணல. ஏன்னா எவ்வளவு கேவலமா ஹீரோயின பேச முடியுமோ, அவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது இவள வந்துட்டு வித்துடணும். ஆனா பைத்தியம்ன்றதுனால நெறைய காசு வராது. இருந்தாலும் பரவால்ல. நமக்கு இவள வச்சு சமாளிக்க முடியல. இவள வித்துடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. நீங்க 2 பேரும் பிளான் தான் பண்ணுவீங்க. நான் ஆனா ஆளையே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, காசுக்கு ஹீரோயின விக்கிறதுக்காக ஒரு ஆளையே கூட்டிட்டு வந்துர்றாங்க. அவன் வந்துட்டு அடடா! பைத்தியமா இருந்தாலும் பரவாயில்லையே! செம்ம அழகான பைத்தியமா இருக்கே! அப்படின்னு சொல்லி ஹீரோயின பார்த்து ஜொல்லு விட்டுக்கிட்டு இருக்கான். அப்பா, அம்மா, அண்ணங்காரன் எல்லாருமே காச வாங்கிக்கிட்டு அரை பைத்தியத்துக்கிட்ட முழு பைத்தியத்த விட்டுட்டு போயிடுறாங்களா, அவ்வளோதான். அவ பயந்து போயிடுறா. "என்ன விட்டுரு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு சாக்லேட் வாங்கி குடுத்தீன்னா போதும்" அப்படின்னு சொல்லி புலம்புறா. "சாக்லேட் தானே! நான் உனக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கி தரேன். நான் சொல்றத மட்டும் செய்" அப்படின்னு சொல்றான். ஹீரோயின அடிச்சு கஷ்டப்படுத்தி துன்புறுத்திக்கிட்டு இருக்கானா, கரெக்ட்டா அந்த டைம்க்கு ஹீரோ வந்துடுறான். "அடேய் மாங்கா மண்டையா! உன் சைஸ் என்ன? அவ வயசு என்ன?" அப்படின்ற மாதிரி இழுத்து போட்டு மங்கு மங்குன்னு மங்கி எடுத்துடுறான் அவன. டேய் யார்டா நீ? அவங்க ஃபேமிலி கிட்ட நான் எவ்ளோ குடுக்கணுமோ அவ்ளோ காசு குடுத்துட்டு தான் வந்துட்டு உள்ள வந்திருக்கேன். நீ யாரு? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பதான் ஹீரோவோட அசிஸ்டன்ட் வரான். இவன என்ன பண்ணுவ? ஏது பண்ணுவேன்னு தெரியாது. இவன் மூஞ்சி இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இவன் மூஞ்சே வந்து அடையாளம் தெரியாத மாதிரி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளவுதான் முழு பைத்தியத்துக்கு அங்க கும்மரு கஞ்சு காய்ச்சிடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து இவன மாதிரி தானே இருப்பான் ட்வின் பிரதர்ன்றதுனால, அவ என்ன நினைச்சுக்கிறான்னா, புருஷன்காரன் நினைச்சுக்கிட்டு, "ஹனி நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? நீ ஏன் வரவே இல்ல என்ன கூட்டிட்டு போறதுக்கு? நான் வந்துட்டு நீ சாக்லேட் வாங்கிட்டு வந்துருவ அப்படின்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். நீ வராம என்னை ஏமாத்திட்ட" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கட்டி புடிச்சு அழுதுகிட்டு இருக்கா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவனுக்கு அப்புறம் தான் புரியுது, ஓ! நம்மள வந்து தம்பின்னு நினைச்சுக்கிட்டா போலன்னு. அப்பதான் வந்து ஃபேமிலியே வந்துடுறாங்க. "அடேய் யார்டா நீ? அவ எங்க வீட்டு பொண்ணு. அவளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னும்போது, அவங்கள பார்த்த உடனேயே ஹீரோயின் அப்படியே பயந்துடுறா. அவ கை, கால் எல்லாம் வந்துட்டு அடிபட்ட மார்க்கா இருக்கு. இது எல்லாமே